மனநல பிரச்சனைகள் குறித்து மக்கள் ஏன் பேச அச்சப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா மிஸ்பர்செப்ஷன் அபவுட் தி மென்டல் இல்னஸ். ஒவ்வொருத்தரும் மென்டல் இல்னஸை பற்றி ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் இதை வந்துட்டு ஆக்ட் ஆஃப் வீக்னஸாக கன்சிடர் பண்ணுறாங்க, சிலர் இதை வந்துட்டு ஆக்ட் ஆஃப் டெவிலாக கன்சிடர் பண்ணுறாங்க, சிலர் பிளாக் மேஜிக் பண்ணுறதுனால இது வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி பல்வேறு புரிதல்கள் இருக்கு. பட் இது சரியா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் குழப்பமாக தான் இருக்கு. இந்த குழப்பத்தின் விளைவாக வர்றது தான் நம்பர் 2, ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன். உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, பதற்றம் இருக்கு, ஒரு ஆன்சைட்டி டிசார்டரும் சஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, எப்பா எனக்கு இந்த பயம் இருக்கு அப்படின்னு வெளியே சொல்றக்கே மக்கள் பயப்படுறாங்க. இந்த குழப்பமான புரிதலும் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷனும் எதுல இருந்து ஸ்டெம் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். சரியான அறிவியல் பூர்வமான ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் பொழுதுதான் இந்த குழப்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம் நமது மனநல பாசறையில்.